வெல்கம். எனக்கு ஒரு ஆசை சார், ஒன்று கேட்கணும்னு. 10 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 25 படங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நான் ஒரு ப்ரைடான விஷயமா இந்த ஒரு படத்தை நினைக்கிறேன், இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்க சார் எந்த ப்ராஜெக்ட் சொல்லுவார்? என்ன வேல்ஸ் ஃபிலிம் ட்ரீம் ப்ராஜெக்டா? எஸ் சார். வடசென்னை 2. ஒரு ஸ்டேஜில் லைட்டாக அந்த வார்த்தையை சொன்னதுக்கே அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ சார் அதான் ட்ரீம் ப்ராஜெக்ட் சொல்லிட்டாரு. இங்கே எல்லாரும் வெயிட்டிங். ப்ரொடியூசர் சார் சொல்லிட்டாரு. நீங்களும் வடசென்னை 2 பற்றி. ஆமாம், ஆமாம். உங்களுடைய சேர்மன் எங்க ப்ரொடியூசர், அவர் தான் வடசென்னை 2 ப்ரொடியூஸ் பண்றாரு. சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. இவ்வளவு நாள் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இனிமேலாவது ஸ்டேஜுக்கு போனால் அந்த வடசென்னை டாபிக் விட்டுட்டு வேற ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், அதுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். அது இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு சார். ஸோ வெரி ஹாப்பி. ஐ யூ ஆல் ஹாப்பி? அவ்வளோதான் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஏதாவது அட்வைஸ் சொன்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாட்டா பாடிடலாமா சார்? அட்வைஸ் சொல்றேன்னு இல்லை, சும்மா எனக்கு நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு சொல்றேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, எப்படா காலேஜ் போவோம்னு நினைக்கும் போது தான் கட் அடிக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் காலேஜ் டைம் வந்து, ஆனால் காலேஜ் போக முடியல. ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப். ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, காலேஜ் போனதுக்கப்புறம் எப்படா காலேஜ் முடிக்கலாம், வேலைக்கு போயிட்டா we can live life under our own